ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி டிசம்பர் 31, 2025 இறுதி நாள். நாளைக்கு 2026 பிறக்க போகுது. அந்த 2025 அப்படியே கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்க்கலாம், அவங்க கூட பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வருஷம் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு கலந்த ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருந்திருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், கோபம், அழுகை, அவமானம் எல்லாமே கலந்த ஒரு வருஷமாக தான் இருந்திருக்கு. அதாவது மொத்தமாக சொல்லணுன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய படிப்பணிகள் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய பேர்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நான் நினச்சிருந்தது தவறு, மற்றவங்களை பற்றி நான் நினச்சிட்டு இருந்தது தவறுங்கிறது கண் கூட பார்த்து அதிலிருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் மாற்றிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், மாற்றிக்கிட்டும் இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு அடுத்த வருஷம் சிறப்பான ஆண்டாக கொண்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பியான விஷயத்தை பார்த்துருவோம். எனக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப ஹாப்பின்னா, இந்த வருஷம் இல்லை, எப்போவுமே நான் என்னோட சந்தோஷம்னா அது என் பையன்தான் முழுக்க முழுக்க. இந்த வருஷத்தில் அவனால் நிறைய நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆச்சு. நிறைய விஷயங்கள் அவன் நல்லா பேசினது, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது, எல்லாத்துக்குமே அவன் ஸ்கூலுக்கு போனது இந்த வருஷம் அது ஒரு ஸ்பெஷல். எனக்கு அது எப்போதுமே மறக்க மாட்டேன். 2025 ஏன்னா என் பையன் முதல் ஸ்கூலுக்கு போன வருஷம். அது எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சாங்கிறது மாதிரியே ஃபீல் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என் பையன் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய மேஜிக் மாதிரி தான் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவன் மூலயமா நிறையா மெமரிஸ் இருக்குது. 2025 மறக்க முடியாத ஒரு வருஷமாக தான் இருக்குது. அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு, அவங்களோட சப்போர்ட்டு, அவங்க எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நிறைய சப்போர்ட் இதுக்கு முன்னாடியும் பண்ணாங்க, இப்பவும் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னையும் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அவங்களோட சப்போர்ட்டு, ஆனால் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் என் லைஃப் எப்படி இவ்வளோ இதாக போகுமாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள்னால் லைஃப்பில் சரி, வெளியும் சரி, பொது வழியிலையும் சரி, பழகினவங்ககிட்டையும் சரி, எப்படி மனுஷங்க எப்படி நம்மளை இடம் போடுறாங்க, நம்ம அவங்கள எப்படி நினச்சிருக்கோம், ஆனால் அவங்க நம்மளை எந்த மாதிரி பார்க்குறாங்க, எந்த மாதிரி நம்மளை வச்சுருக்காங்க, எந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நிறைய கற்றுக்கிட்டேன். சுற்றி இருக்கிறவங்க, நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்டயே கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லேர்னிங்ஸ் தான். நிறைய அனுபவங்கள், நிறைய விஷயத்தில் நிறைய அனுபவங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். நிறைய விஷயங்கள் நான் நினச்சதை விட ஆப்போசிட்டாக இருக்குதுங்கிறத உணர்ந்துட்டேன். அது மூலமாக நிறையா கற்றுக்கிட்டு அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிட்டேன். என்னை மாற்றிக்கிட்டும் வரேன், இனியும் மாற்றிக்குவேன். அடுத்த வருஷம் சிறப்பாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட சந்தோஷமாக, இதை விட ஃபேமிலியை முன்னேற்றி அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இந்த வருஷம் பெருசாக ஆக்டிவாக இல்லை, பெருசாக எதுவும் வீடியோஸ் எதுவும் போடலை, ஆக்டிவாக இல்லை. அது அப்படி இருந்தாலும் நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த மாதிரி இருக்காது, மாற்றிக்குவேன். சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த வருஷமும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் நம்ம சேனலில் மாற்றங்கள் நிறையா இருக்கும். இந்த வருஷம் மாதிரி இல்லாமல் தொடர்ந்து நிறைய கண்டென்ட் போடுவோம், நிறைய வீடியோஸ் போடுவோம். டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் போடுறதுக்கும் ஐடியாஸ் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்கள் சேனல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை 2026 கிடைக்கும்னு நம்புகிறேன். வரக்கூடிய ஆண்டு 2026 எல்லாத்துக்கும் சந்தோஷமான, மன நிம்மதியான ஒரு ஆண்டாக குடும்பத்தோடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? நாளைக்கு புது வருஷத்தில். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் நியூ இயர் நைட்டை.